ஹாய் மக்களே, வணக்கம். வாங்க, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டே ஊற வச்சு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அரிசி, அதை நைட்டே ஊற வச்சு காலையில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டு தாளித்து, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6, பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ 1-2 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி 1 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா புதினா தழை, மல்லி இலை இருந்தால் அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி விட்டு, இந்த அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கட்டி உழுகாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்துட்டு குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சு 1 விசிலோ 2 விசிலோ வச்சு எடுத்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தயார். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ராஜா காலத்து உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆண்ட காலத்தில் ராஜாக்கள் இந்த அரிசி தான் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் நீங்களும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி அல்லது பாயசம், சோறு, முடிஞ்சால் சோறு சாப்பிட்றவங்க சோறு, இட்லி, தோசை இந்த மாதிரி வேறு வேறு வகையில் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, நான் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தா ராகி கூழ் மாதிரி இருக்குது, ஆனால் ராகி கூழ் கிடையாது, கருப்பு கவுனி அரிசி. இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பசியும் தாங்கு, நிறைய சத்துக்கள் நிறைஞ்சதும் கூட. அதாவது இந்த மசூதியிலலாம் ரம்ஜான் மாதத்தில் கஞ்சி வைப்பாங்களா, அந்த கஞ்சி மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தும் கூட சாப்பிட்டுக்கலாம். இதை அப்படியே போட்டு, இல்லைன்னுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து கஞ்சி மாதிரியும் குடிச்சிக்கலாம். காரம் போடாமல் நாட்டு சர்க்கரை இல்லைன்னுச்சுன்னா கருப்பட்டி இந்த மாதிரி கலந்து இனிப்பாகவும் செஞ்சு குடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் செஞ்சு குடிக்கலாம். அதனால் மக்களே, கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி இட்லி தோசையே தினம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமான வேறு வேறு உணவு பழக்கங்களுக்கு மாறுங்க. கண்டிப்பாக மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் மாறுவீங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு கடமை, அதனால் சொல்கிறேன். கேட்குறவங்க கேளுங்க, கேட்காதவங்க விட்டுட்டு போங்க. சரிங்களா? ஓகே, எனக்கு இப்போ வயிறு பசிக்குது, நான் கஞ்சி குடிக்க போகிறேன். வாங்க, யாருக்கு கஞ்சி பிடிக்குன்னா அவங்களாம் வாங்க, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிப்போம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.